வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை மகாராஜ நகர் ஜெயந்திரா பள்ளியில் ராமாயணம் நவாகம் 5வது நாள் உபன்யாசத்தில் ஜடாயு மோட்சம் என்ற தலைப்பில் வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமிகள் பேசினார். பாளை மகாராஜ நகர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெள்ளிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் 5ஆம் தேதி வரையில் உபன்யாசம் செய்தார். வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமிகள் 10ஆம் தேதி வரை தினமும் மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் என்ற தலைப்பில் பேசுகிறார். 6/7/2026 தேதியன்று ஜடாயு மோட்சம் என்ற தலைப்பில் பேசினார். 7/7/2026 தேதியன்று சுக்ரீவ பட்டாபிஷேகம், 8ஆம் தேதி அங்குலிய பிரதானம், 9ஆம் தேதி விபீஷண சரணாகதி, 10ஆம் தேதி ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் என்ற தலைப்பில் வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமிகள் உபன்யாசம் செய்கிறார். 6ஆம் தேதி அன்று நடந்த உபன்யாசத்தில் பெற்றோர், ஜெயேந்திரா கல்வி குழுமங்களில் பயிலும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை பாளை ஆரியாஸ் குரூப்ஸ் நிறுவனத்தினர், ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் தாளாளர் ஜெயேந்திரன் மணி, முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன், டாக்டர் ஜுவாலா சுவாமிநாதன், பொறியாளர் சுவாமிநாதன், சந்திரமௌலி மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள் செய்திருந்தனர். அழகிய உயர்ந்த குணங்களுக்கு இருப்பிடம் தான் ராமன். ஒரு கடல் இருக்கு, கடல்ல தண்ணீர் இல்லைன்னு சொல்லி பாருங்க. நதியில தண்ணீர் இல்லை, குளத்துல தண்ணீர் இல்லைன்னு சொல்லலாம், கடலில் தண்ணீர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராமன் குணக்கடல். அந்த குணக்கடலில் குணங்களை விட்டு ஒரு நாள் பிரிக்கவே முடியாது. அதை சீக்கிரம் ரொம்ப வருத்தப்படுறலாம். என்னுடைய தௌர்பாகியம் இது. ஒரு நாள் ராமன் குணம் இல்லாதவனாக இருந்தால் அன்னைக்கு என்னால் என்னுடைய நம்பிக்கை இடத்துல இருக்கிற உறுதியை காட்டியிருக்க முடியும். என்ன பண்றது? அதை யார் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.